அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி கடைக்கு வந்ததுமே கடை டெக்கரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. உள்ள போய் பார்த்தா ரொம்பவே பெருசா இருக்குன்னு டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் வந்து டே சேர் எல்லாம் ஏன் எடுத்து போடாம இருக்க, சேர்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா கதிர் வந்து இல்லைன்னு எல்லாம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இப்படி இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம சரவணனோட அக்கா குள்ளி வராங்க. குள்ளி வந்ததுமே அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. உள்ளே வந்ததுமே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜி வந்து கொஞ்சம் நோஸ் கட் பண்ணுறாங்க. என்ன ராஜி, உங்கள் கல்யாண விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆன விஷயம்னு எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துச்சு. அப்பா மட்டும் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா எப்படி வந்து உன்னை கூப்பிட்டுருக்கலாம், நான் பேசக்கூட விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி இன்னொரு தடவை எங்கேயாச்சும் வழியில் உன் அப்பாவையோ யாரையாச்சும் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், என் புருஷன் ஒன்றும் சும்மா இல்லை, ஒரு டிராவல்ஸோட ஓனர் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பெருமையாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. குடிக்கும்போது நம்ம குழலிக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது கடையை திறக்கிறதுக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா தான் திறக்க போகிறாரு, வேறு யார் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது குழலி என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா நான் ஒன்று சொல்கிறேன், ஏன்னா அப்பா புள்ள தான், அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் இந்த செரமனிக்கு மட்டும் அப்பா வரல அப்படின்னா நான் அப்பாவோட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி ராஜ் எல்லாமே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லா பசங்களோட ஆசையும், அது அவர் நிறைவேற்றுவாரா இல்லை கடை வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிடுவாரோ அப்படின்னு தெரியலங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. கதிருமே ஒரு பக்கம் அவங்க அப்பாவை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாண்டியன் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. கடத்திறப்பு விழாவுக்கு போகலாமா இல்லை வேணாமா, இது என்ன பெருசாக நடக்குது, சாதாரணமாக நடக்கிற கடத்திறப்பு விழா தானே, கதிரை திறந்துக்கிட்டு நம்ம கடைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி நம்ம இப்படி போனோம் அப்படின்னா வீட்டில் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, அதனால கடைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் நம்ம பாண்டியன் எடுக்கிறாரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.